வெல்கம் டு ஆஹா ரெசிபிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராக்கோலி அண்டு பட்டாணி ஃப்ரெஷ் பீஸில் வந்து ஒரு கிரேவி, செமி கிரேவி அது பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் வந்து ஒரு 300 கிராம்ஸ் வந்து ப்ராக்கோலி, அப்புறம் வந்து ஒரு 300 கிராம்ஸ் வந்து உரிச்ச பட்டாணி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் தனியாத்தூள், அப்புறம் ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் வந்து இந்த பேஸ்ட்டு அதுக்குள்ளே பேஸ்ட் வந்து முந்திரியும் ஒரு 10 முந்திரி, அப்புறம் வந்து ஒரு 4 10 தேங்காய் கீத்து அது போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கோம். தேவையான சால்ட்டு நம்ம இப்போ வாங்க. இப்போ கல் காஞ்சிருச்சு நல்லா. வந்து ஆயில் வந்து ஒரு 30 ml கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஊற்ற போகிறோம். நான் கிச்சன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுனால தான் 2 வாரம் வீடியோ போடலை. அதனால் இது கொஞ்சம் சுத்தம் பண்ணி செய்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இப்போ ஆயில் வந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து பட்டை கிராம்பு சும்மா ஒரு 2 பட்டை கிராம்பு, ஒரு ஏலம் போட்டாச்சு. இப்போ ஆனியன் கட் பண்ணிச்சு. ஆனியனு மகாசிவராத்திரியில், அதனால் வெஜிடேரியன். ஸோ இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் டிஷ்ஷு தான் இன்றைக்கி. ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி, ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிது. வதக்கிட்டு இப்போ அந்த ப்ரொக்கோலியும் பச்சை பட்டாணியும் போட்டு நல்லா ஒரு 3 மினிட்ஸ் வதக்கிட்டு தேவையான மசாலா போடணும். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலா எல்லாம் அதில் போட போகிறோம். எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் போட்டு அது ஒரு 2 நிமிஷம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கணும். உப்பு போட்டாச்சு, நல்லா வதக்கணும். மசாலா நல்லா கலர்லாம் மாறுது. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ஒரு 300 ml தண்ணி ஊற்றினா போதும். மேலே ஒரு மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வச்சு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். ப்ரக்கோலிலாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஓரளவு குக் ஆகிடுச்சு. மேலே நம்ம இந்த முந்திரியும் கொஞ்சம் தேங்காய் கசகசா போட்டால் அந்த பேஸ்ட்டு போட போகிறோம். அந்த பேஸ்ட்டு ஊற்றப்போம். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நல்லா RKG நெய், அது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், நல்லா எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சிவராத்திரிங்கிறனால பின்னாடி கோவிலில் பாட்டு பாடிட்டு இருக்கு. வேறு ஒன்றும் பேக்ரவுண்டு இதுமாதிரி சவுண்டு நினைக்காதீங்க. நைஸ் டே. கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுங்க. இது கொஞ்சம் டேஸ்ட்டு தான் இருக்கும். அவ்வளோதான். அடடா, ஆவி பறக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கோகோனட் மில்க் ரைஸு, கீ ரைஸு, ஜீரா ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே டிஷ் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.